ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? ஃபேமிலிஸே என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் 15 வயது சிறுவன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சான். அனில் 65 போர்டுல நம்ம தான் ஃபேமஸ்னு பார்த்தா இந்த கொடுவாய் அன்பு அதை விட பெரிய ஃபேமஸ் இருக்கான். அவன் சின்ன வயசுலயே அனில் 65, அனில் ரோஸ்ட், அனில் சுக்கா, அனில் பெப்பர் சிக்கன்லாம் போட்டு அருமையா சாப்பிட்டு கொடுவாய் அன்பு அப்படிங்கிற 15 வயசு பையன். இந்த 15 வயசு பையன் ஸ்கேம் பண்ணிட்டான், லட்சங்களை ஏமாத்திட்டான், ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லி மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி கொடுவாய் அன்பு ஸ்கேம் சொல்லி பல பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இந்த குட்டி குஞ்சானுடைய வீடியோ தான் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கு. ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா, என்னடா நடக்குது இந்த நாட்டுல? அனிலா பிடிச்சி 60 போட்டிருக்காங்க. இவன் யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தாவேகாவுடைய அடுத்த மாவட்ட செயலர் வர்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16,550 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போய் தான் முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வாரம் தங்கிட்டு போ. இந்த ஆன்லைன் ட்ரேடிங் நான் பண்ண போய் தான் நான் இப்போ தார் கார் வாங்கியிருக்கேன். நான் இப்போ பைக் எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. நான் வந்து மலேசியா தளபதியை பார்க்க போறேன், தளபதி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி விஜய் மாதிரியே மிமிக்ரி பண்ணக்கூடிய, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை அழகா பயன்படுத்தி விஜய் இவன்ட்ட பேசுற மாதிரியும். ஹலோ அண்ணா, ஒரே நிமிஷம் இருங்க, அண்ணா கிட்ட பேசுறேன். அண்ணா. சொல்லுப்பா. உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட? அண்ணா, ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரு பிடிச்சிருந்ததா? இல்லைண்ணா ரொம்ப சுமாராக இருந்துச்சுண்ணா. இதுக்கு பகவந்த் கேசரியே பரவாயில்லண்ணா. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கொடுவாயம் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அதுவும் குறிப்பாக ஒரு கட்சியை சார்ந்தவங்க, ஒரு ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்க நம்பி அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்பு, பாசம், புகழ் மட்டும் இல்லாமல் பணத்தை கொட்டோன்னு கொட்டி கொடுத்துருக்காங்க. தெரியுமா யாருன்னு? நான் தான். ஒரு ரீல்ஸில் பார்த்தா ஐயோ நான் கீழே விழுந்து அடிபட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அந்த ரத்தம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பு கலர் ரத்தத்தை வந்து யார் நம்புவா சொல்லுங்க? ஆனால் நம்பியிருக்காங்க. ஆனவனோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் வந்து அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு, அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கோபமும் வெறுப்பும் வருது இல்லை? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். அது ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத உங்களோட கிளான்ல இருக்க சில பேர்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சிவகார்த்திகேயன் பேசுற மாதிரியும், கேபிஐ பாலாய் பேசுற மாதிரியும், இப்படி பல பேர் பேசுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அதை ஒட்டுமொத்தமான விர்ச்சுவல் வாரியர்ஸை நம்ப வச்சிருக்கான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எவ்வளவு பெரிய தற்குறிகளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பையனே ஒரு சாலச் சிறந்த சான்று. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேம்ப்ளீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேம்ப்ளீஸ், நான் தரம் பேம்ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில இருந்தே வேலைன்னா எல்லாரும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ரோச் பண்ண உடனே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை டபுள் ஆக்கி தரேன். ஒரே நாளில் ஒவ்வொருத்தரும் போடுச்சனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? 1000 ரூபா கொடுத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில் எதுவுமே இல்லை, அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை, ஜாயினிங் லெட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப என்னப்பா 1000 ரூபா கொடுத்தா என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன் என்னப்பான்னா, அக்கா நீங்கள் இன்னொரு 3000 ரூபா கொடுக்குறீங்களா, போட்ட காசு லாஸ் ஆயிடுச்சு, அப்ப 600 அந்த லிங்க் ஒர்க் ஆகலை, நீங்கள் இன்னொரு 3000 ரூபா தரீங்களா அப்படின்னு தெரியுங்க. இந்த பொண்ணு என்னப்பா இப்படிலாம் கேட்குற, இப்படிலாம் முன்னாடி தெரிஞ்சா அனுப்பியிருக்க மாட்டேனே. டேய் செல்வம்,
வண்டி யூட்டன்றா செட்டி உஷாராயிட்டான். எந்த ரிப்ளையும் இல்லை. அவன் போட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அக்கா விஜய் நான் மூஞ்சிக்காவை கொடுங்க, அக்கா விஜய் என்ன நம்பி கொடுங்க, அக்கா நான் விஜய் ரசிகருக்கா பொய் சொல்ல மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வாங்கியிருக்கான். அப்படி துப்பு. இவன் ஏமாத்திட்டான் என்பதை விட இவங்கிட்ட தற்குறி கூட்டம் மொத்தமா ஏமாத்துக்குது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதுதான் தமிழ்நாட்டு அரசுடைய ஆச்சரியக்குரியம். ஒரு 15 வயசு பையன்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஆன்லைன் ட்ரேடிங்ல 1000 ரூபாய் அனுப்புனா போதும். 1000 ரூபாய்க்கு இன்ஸ்டன்டா இந்த ட்ரேடிங் ஆப்ல போட்டு உங்களுக்கு நான் 15000 ரூபாயா 16000 ரூபாய் தருவேன். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. 2000 ரூபாய் கட்டிங்கன்னா 25000 ரூபாய், 3000 கட்டினா 35000 ரூபாய் அப்படின்னு ஒண்ணு. என்னது 1000 ரூபாய்க்கு 16000 ஐயோ 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி சீக்கிரமா அம்மா சீக்கிரமா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இவன் மெசேஜ் பண்றான், ப்ரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. உடனே அவர் வந்து 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறாப்ல. 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, 2000 ரூபாய்க்கு எவ்வளவு, 3000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு வரிசையா போட்டிருக்கான். இவன் என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குன்னு. இவன் பாவம் கடைசி தாவேக்கா தொண்டம் போல இருக்கு. 500 ரூபா தான் இருக்குன்னு சொல்ல, சரி அதையே விட்டு வைக்கல, 500 ரூபாயும் கொடு. போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. சரி அதையே விட்டு வைக்கல, 500 ரூபாயும் கொடு. அவன் தான் கக்கூஸ் வாலி முதற்கொண்டு களவாங்கலாங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்களே. அப்படிங்கும் போது 500 ரூபா இருந்தா அனுப்புன்றான். இந்த பரராஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? இவனை போல பல 100 பேரை ஏமாத்திருக்கிறான் இந்த பையன். இல்ல இந்த பையன் இல்ல, இந்த பையன் ஒரு அம்பு. இவனுக்கு பின்னாடி இருப்பது யாருன்னு பார்த்தா இவனுடைய அண்ணன். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இவங்க அண்ணனும், அதாவது ஃபேமிலிஸ்ங்கறாங்கல்ல, ஃபேமிலிஸா சேர்ந்து மத்தவங்களை ஏமாத்துறதா இவன் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கான். கடவுளே அட கடவுளே. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாருன்னா அவங்களுக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வடிவேல் சொல்வார்ல, நான் எப்படி உங்ககிட்ட 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆனனோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. இளம் வயதிலேயே சாதித்த இந்த சிறுவனை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் என மற்றொரு கூட்டமும் கிளம்பியது. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் என்ன வரேனே, நீங்களா பெரியவங்கள பார்த்து பேசி அது நீங்க யாரும் என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க என அழுது வீடியோ வெளியிட்டும் ஃபாலோவர்ஸை உயர்த்தி வந்தார். ஆனால் இது எல்லாம் மோசடி செய்து சம்பாதித்தது என ஒவ்வொருவராக வீடியோ வெளியிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவனை பொழந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டான். அமுக டுமுக அமால் டுமால்.